கடவுள் மனிதனுக்கு கொடுத்த அகச்சிறந்த அற்புதங்களில் அறிவும் எழுத்தும் மிக முக்கியமானவை. அறிவை பற்றி நான் பேசப் போவதில்லை, எழுத்தை பற்றி தான் இப்பொழுது சொல்ல போகிறேன். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இப்படித்தான் என்னால் எழுத முடியுது, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, எல்லோருமே அழகாக மிகவும் அற்புதமாக எழுத முடியும். அதற்கு ஒரு ஆட்டிடியூட் மட்டும்தான் தேவை. நான் அழகாக எழுதணும், என்னுடைய எழுத்து அழகாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான். நல்ல உடைகளை அணிகிறோம், மிகச்சிறந்த பொருட்களை உபயோகப்படுத்துகிறோம். அது காரணம் காசு கொடுத்தா கிடைக்குது. ஆனால் இது காசு கொடுத்தா கிடைக்காது, மனசு வச்சால் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் மனசு வச்சிங்கனாக்கா அழகாக எழுத முடியும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். வணக்கம், இது சேலம் சுந்தர், சேலம் சுந்தரின் The English Academy welcomes you wholeheartedly to Cursive Writing Practice. How to graph A. Graph என்றால் எழுத்து என்று பொருள். ஸோ இந்த எழுத்து இன்னும் சொல்லப்போனால் how to draw A அப்படின்னு நான் சொல்றது பெட்டர். தயவு செய்து உங்கள் மனநிலையை வரைவதற்கான ஒரு சித்தாந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அனைத்தும் எளிதில் உங்கள் வசப்படும். நான் ஒரு ப்ரொஃபஷனல் கிராஃபாலஜிஸ்ட், ஹேண்ட் ரைட்டிங் ட்ரைனர். இதுவரை ஒரு 10-15 புத்தகங்களுக்கு மேலே இது நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். குறைஞ்சது ஒரு 10,000 குழந்தைங்களுக்கு மேலே நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். நல்ல முடிவு வந்திருக்கு. முதல்ல குழந்தைங்கள பேனா எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காங்க. இந்த மாதிரி டைனமிக் ட்ரைபாட் ஸ்டைலில், டைனமிக் குவாட்ரபாட், அதாவது டைனமிக்னா பேனா ஒரு மாதிரி சாஞ்சிருக்கும், 3 விரல் மட்டும் அதில் ஒட்டி இருக்கும், இன்னொருத்தர 4 விரல் ஒட்டி இருக்கும். சில லேட்ரல் ட்ரைபாட், அப்படியே நெட்டு குத்தா இருக்கும் பேனா, 3 விரல் பிடிச்சிருப்பாங்க, 4 விரல் பிடிச்சிருப்பாங்க. இல்லை எது சார் சரி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டைனமிக் ட்ரைபாட், அதாவது 3 விரல்கள் மட்டும்தான் அது பேனாவை சுற்றி இருக்கணும். அதாவது சப்போர்ட்டிவாக இருக்கிறது நடுவிரல், பிடித்து கொண்டு இருப்பது ஆட்காட்டி விரல், மேலே சப்போர்ட்டாக இருக்கிறது பெருவிரல். The thumb, index and the middle finger, these are the fingers. அதே மாதிரி பென் lateral slantingல இருக்கணும். ஏன்னா ஸ்லாண்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இட் இஸ் அன் எமோஷனல் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு பழைய வீடியோவில் நான் நிறையா சொல்லியிருக்கேன். சரி, அடுத்து பொதுவாக அந்த ஸ்லாண்ட் ஒரு இப்போ 90 டிகிரி ரெக்டாங்கிள் உங்களுக்கு தெரியும், செங்குத்தாக இருக்குது. அதுலேருந்து ஒரு 70, 60, 50 இந்த 3 ஆங்கிள்குள்ளார, 50 கூட இல்லை, 70, 65, 60 இந்த கோணத்தில் நீங்கள் எழுத ஸ்லாண்டிங்காக எழுத ஆரம்பிச்சாக்கா ரொம்ப அழகாக வரும். திருப்ப சொல்கிறேன், உங்களுடைய எமோஷனலோட ஒரு கோஷன்ட்டே உங்களுக்கு ஸ்லாண்ட் தான். அது எப்படி ஸ்லாண்டிங்காக எழுதுறது அப்படின்னா, சிலர் என்ன பண்ணாங்க, டேபிளில் அப்படியே ரெக்டாங்குலராக ஐ மீன் செங்குத்தா நோட் புக்கை வச்சுட்டு எழுதுறாங்க. அப்படி வைக்கிறத விட கொஞ்சம் டில்ட் பண்ணி கொஞ்சம் சாய்ச்சி வச்சு எழுத ஆரம்பிச்சிங்கனாக்கா, இங்கே எழுத ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்லாண்டிங் ஃபார்ம் ஆகும். இது நீங்களே பார்த்து முயற்சி பண்ணிங்கனாக்கா தான் வருமே தவிர வேறு யாரும் சொல்லி கொடுத்து வரப்போகிறது கிடையாது. அடுத்து நீங்கள் 6 வயசா 60 வயசா எனக்கு கவலை இல்லை, 30 வயசா கவலை இல்லை, படித்தவங்களா படிக்காதவங்க கவலை இல்லை, யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இப்போது ஹேண்ட் ரைட்டிங் ட்ரைன் பண்ணுறேன்னு நினச்சிட்டிங்க, வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் நீங்கள் ட்ரைனிங் எடுக்க போகிறீங்க. ஸோ பெஸ்ட்டாக இருக்கணும். அதனால் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ரெட்டவரி நோட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, இல்லை எனக்கு எழுதினீங்கனாக்கா நான் என்னோடய புக்கு உங்களுக்கு காமிச்சிடுறேன், அதில் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டாண்டிங் லைன் அப்படிங்கிறது மேலேருந்து கீழே வர்றது. அடுத்து ஸ்லீப்பிங் லைன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்லீப்பிங் லைன் முடித்த உடனே ஸ்லாண்ட் ரைட், மேலேருந்து கீழே நல்லா பார்த்துக்கோங்க, கீழேருந்து மேலே போகக்கூடாது. அதே மாதிரி ஸ்லாண்ட் லெஃப்ட்டு, கீழேருந்து மேலேருந்து கீழே லெஃப்ட் சைடில் போகுது. அதுக்கடுத்து முக்கியமானது நான் சொல்லணும், அதுக்கடுத்து நம்ம ஆக்சுவலாக கர்சிவ் தான் போகிறோம். அந்த கர்சிவ் போகிறது மட்டும் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். கிளாக் எப்படி சுற்றுது பாருங்கள். கிளாக் வைஸ்ன்னு சொன்னாக்கா
வலது பக்கத்துலேருந்து இடது பக்கத்துக்கு போகுது. ஆனால் ஆன்டி கிளாக் வைஸுங்கிறது இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்துக்கு போகுது. ஸோ நம்ம ஆங்கில எழுத்துக்கள் எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸாக தான் போகணும். அப்படி போனால் தான் உங்களுக்கு எழுத்து வரும். இதுதான் இதோட பேஸ் பாயிண்ட். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி எழுத ஆரம்பிங்க. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் இன்னும் நீட்டாக உங்களுக்கு அழகாக எடுத்து சொல்கிறேன். அது வரைக்கும் மறந்துட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் வந்து சேரும். மறுபடியும் அடுத்த வாரத்தில் பார்க்கலாமா? பாய்.